ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு ஊர் இருந்துச்சான். அந்த ஊரில் மாதிரி ஒரு கிணறு இருந்துச்சான். அந்த கிணறுக்குள்ளே பார்த்தா உள்ள கொஞ்சமாக தண்ணி இருந்துதான். அந்த ஊர் மக்கள்லாம் சரி நம்ம போயிட்டு திரும்பியும் பக்கெட் எடுத்துகிட்டு வந்து ஏதாவது எடுக்க முடியுமான்னு பார்த்தாங்களாம். ஆனால் அவங்களால எடுக்கவே முடியலையாம். சரி பக்கெட்டை இப்படி எல்லாரும் கீழே வச்சுட்டாங்களாம். வச்சுட்டு வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்காங்களாம். அப்போ தான் அவங்க நினச்சாங்களாம், பக்கத்தில் ஒரு பெரிய லேக் இருக்கே, அங்கே போய் எடுக்கலாமா அப்படின்னு அந்த லேக்குக்கு போனாங்களாம். அங்கே போய் பார்த்தா நிறைய ஃபிஷ் இருந்துச்சான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் இந்த பக்கம் வந்தாங்களாம், கொஞ்சம் பேர் இந்த வழியில் வந்தாங்களாம். இப்படியே வந்து எல்லாரும் இந்த லேக்கில் தண்ணி எடுத்துகிட்டு போனாங்களாம். அப்புறம் அதில் நிறைய பறவையெல்லாம் இருந்துச்சான் பறந்துட்டு. அப்போ அந்த லேக்குக்கு அந்த பக்கம் 2 குடிசை இருந்ததான். இப்படி ஒரு குடிசை, இப்படி ஒரு குடிசை. இங்கே இருக்கிறவங்களும் இங்கே தான் வருவாங்களாம் தண்ணி எடுக்கிறதுக்கு. இந்த வழியில் வந்துட்டு வருவாங்களாம், இவங்களும் இந்த வழியில் வருவாங்களாம். இப்படி எல்லாரும் ஒரு நாள் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். கேட்டுச்சான். என்னடா இது, இப்படி மீன் தான் பறந்துருச்சான்னு நினச்சாங்களாம். கடைசியில் பார்த்தா இதுக்குள்ள ஒரு பறவை கூட இல்லையா, எல்லாமே பறந்துருச்சான். அந்த பேர்டு இங்க இது என்னது? டர்க்கி. ஈஸியாக இருக்குல்ல? கதை மாதிரி சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.